தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். முதலமைச்சர் அமைச்சரான வரலாறு என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். முதலமைச்சராக பொறுப்பேற்றவர்கள் அமைச்சராக பொறுப்பேற்க மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், முதலமைச்சர் ஒரு உச்சகட்டத்தில் உள்ள பதவி. அந்த பதவியை விட குறைவான பதவிக்கு யாரும் பிற்காலத்தில் வரமாட்டார்கள். ஆனால் முதலமைச்சராக இருந்த ஒருவர் 3 முறை அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். அந்த வரலாறை தான் நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். செல்வி ஜெயலலிதா அமைச்சரவையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தவர் ஓ பன்னீர்செல்வம். 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் இவர் பெரியகுளம் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். செல்வி ஜெயலலிதா பொறுப்பேற்றது செல்லாது என்று நீதிமன்றம் அளித்த உத்தரவின்படி செல்வி ஜெயலலிதா அவருடைய முதலமைச்சர் பதவி காலியானது. செல்வி ஜெயலலிதா ஓ பன்னீர்செல்வத்தை 2001ஆம் ஆண்டு அவரை முதலமைச்சராக்கினார். செல்வி ஜெயலலிதா அவர்கள் 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்ற வழக்கில் மேல்முறையீடு செய்த வழக்கில் விடுதலை செய்யப்பட்ட காரணத்தினால் அவர் அந்த வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்டார். அவர் மீண்டும் சட்டசபை தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அவர் மீண்டும் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சராக இடைக்காலத்தில் பதவி வைத்த ஓ பன்னீர்செல்வத்தை அவர் பொதுப்பணித்துறை அமைச்சராக ஆக்கினார். அடுத்ததாக 2013ஆம் ஆண்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் சிறை தண்டனை பெற்றார். மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை முதலமைச்சராக்கினார். அந்த வழக்கிலிருந்து விடுதலை பெற்ற பின் மீண்டும் அவர் முதலமைச்சரானார். மீண்டும் ஓ பன்னீர்செல்வத்தை பொதுப்பணித்துறை அமைச்சராக்கினார். செல்வி ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு உடனடியாக ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். சசிகலா சட்டசபை அதிமுக தலைவராக தேர்வு செய்யப்பட்டதால் ஓ பன்னீர்செல்வம் அந்த பதவியிலிருந்து விலகினார். பிற்காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்றார். எடப்பாடி பழனிசாமியுடன் சமரசமாகி மீண்டும் அவர் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். முதலமைச்சராக 3 முறை பதவி வகித்தவர் 3 முறை அமைச்சராக பதவி வகித்தார். ஓ பன்னீர்செல்வம் அமைச்சருக்காக வேண்டி யார் காலிலும் விழுவார், என்ன காரியத்தையும் செய்வார் என்பது இதற்கு உதாரணம்.